எழுப்புதல் சும்மா வராது. யுத்தம் செய்யணும், அதை பண்ணுகிறது அதெல்லாம் ஒண்ணுமே வராது. எல்லாரும் சமாதானமா இருக்கணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் வெறுக்க கூடாது, யாரையும் துன்பப்படுத்த கூடாது, யாரையும் தூஷிக்க கூடாது, யாரையும் கெடுக்க கூடாது, எல்லாரோட நல்மனமா இருக்கணும், ஊக்கமா அன்பு கூறணும். அப்பதான் எழுப்புதல் வரும். சும்மா ஜபம் பண்ணிட்டே என்ன வராது. மாற்றங்களை கொண்டு வந்ததான் தேவன் கிரியை செய்வாரு. சங்கீதம் 24 சொல்லிருக்கு, கைகளிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசுத்தவனும் தன் ஆத்துமாவை மாயை ஒப்பு கூடாதவனும் கபடாய் ஆணையிடாமலும் கர்த்தருக்கு பயந்துள்ள கனம், இதெல்லாம் கை கொண்டாதான் பிரசன்ஸே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாட்டு புரண்டு வரும். ரெண்டு பேர் பேசாம உட்கார்ந்து ஜெபம் பண்ணா எங்க எழுப்புதல் வரும்? இவங்க முக்காடு இங்க போட்டு இங்க உட்கார்ந்து, அவங்க முக்காடு போட்டு அங்க உட்கார வேண்டியதுதான். ஒண்ணும் வராது, எந்த எழுப்புதலும் வராது. எப்ப இருதயம் உடைக்கப்பட்டு நொறுங்கி ஒருத்தருக்கு கட்டி பிடிச்சு அன்பினால் முத்தம் கொடுத்து என்ன மன்னிச்சிரு, நீ என்ன மன்னிச்சிரு, நீ என்ன மன்னிச்சிரு, நீ என்ன மன்னிச்சிரு, அது எப்போ வருதோ அதுதான் ஆதி நிலை ஏறுதல். விரோதமும் துரோகம் வச்சுக்கிட்டே இருந்தா எங்க வரப்போகுது எழுப்புதல்? வரவே வர. ஒப்புரவாக ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஒப்புரவாக உபதேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கையை சத்தமோடு அல்லேலூயா சொல்லுங்க. ஒப்புரவாக தேவனோடு நல்மனம் பொருந்தணும், மனுஷனோடும் நல்மனம். நீ வழியில இருக்கும் போது அவனோட நீ நல்மனம் பொருந்து. உன் காணிக்கை வைத்து விட்டு போய் அவனோட ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கைய போக நீ கால் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் உயிர் வீழ்ச்சி வரும், அப்பதான் தேவன் நம்மை எழுப்புவார், அப்பதான் தேவன் கிரியை செய்வார். எழுப்புதெல்லாம் எப்ப வந்துச்சு? சாஸ்திரமா விழுந்து முகம் கூப்பிட விழுந்து உங்களுடைய மகத்தான நாமத்துக்கு நீங்கள் என்ன செய்வீர்? நாம் உண்மை விட்டு தூரம் போய்விட்டோம், வெட்கம் எங்களுக்கே உரியது, மகிமை உமக்கே உரியது என்று சொல்லி கதறி கதறி வானத்தை நோக்கி அபயம் விட்டதுனாலதான் தேவன் பின்மாறி மலையை முத்தம் ஊற்றினார். நம்ம சபையில ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னா உங்ககிட்ட தான் இருக்கு, என்கிட்ட தான் இருக்கு. தேவன் மேல எந்த குற்றமும் இல்லை, குற்றமும்